இப்போ நம்ம பார்க்க போகிற தேர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் வித் மிட் பாயிண்ட் எர்த் வித் 2 wire டிசி சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ வித் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்து ஒரு கண்டக்டரை எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணிப்போம் வித் மிட் பாயிண்ட் எர்த். ஓகே, ஸோ அப்போ இந்த சிஸ்டம்குள்ள வால்யூம் ஆஃப் காப்பர் கண்டுபிடிச்சு அதை எதோட கம்பேர் பண்ணணும், ரெஃபரன்ஸோட கம்பேர் பண்ணணும். தட் இஸ் டிசி 2 wire சிஸ்டமோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதுக்குள்ள டயக்ராம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா load current I3 மிட் பாயிண்ட் எர்த்துன்னு சொல்லும்போது இந்த சென்டர் மிட் பாயிண்ட் வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கும் இதுக்கு அக்ராஸில் உள்ள வோல்டேஜ் வந்து பிஎம், அப்புறம் திரும்ப இது ரெண்டுக்கும் அக்ராஸில் உள்ள வோல்டேஜ் வந்து பிஎம். ஓகே, அப்போ டோட்டல் வோல்டேஜ் பிட்வீன் தி டூ கண்டக்டர்ஸ் வந்து 2Vm. ஸோ EM + Vm 2Vm. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சு இது வந்து டிசி 2 wire சிஸ்டமோட கம்பேர் பண்ணி எது பெட்டர்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் பிட்வீன் 2 wires. ஓகே, ஸோ அது வந்து 2Vm. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வோல்டேஜ் பிட்வீன் 2 கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்டர், இது ரெண்டாவது கண்டக்டர். ஏன்னா நம்ம 2 wireனு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ் பிட்வீன் 2 wires. இந்த ரெண்டு வயர்ஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து டேக்கன் அஸ் 2Vm. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கும் செகண்ட் கண்டக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 2Vm. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூனா மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரூட் வச்சு டிவைட் பண்ணுவோம். இப்போ ஆர்எம்எஸ் வேல்யூன்னு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், 2Vm எடுத்துக்கோம். 2Vm/√2. ஓகே, ஸோ அப்போ √2 ஃபைனலாக √2Vm தான் மேக்ஸிமம் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஓகே, ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் பிட்வீன் தி டூ கண்டக்டர்ஸ் 1 and 2. ஸோ இங்கேயும் நம்ம லோடு பவர் ஃபேக்டர் வந்து அசீவ் பண்ணும்போது cos 5 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பவர் ஃபேக்டர் = cos 5. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து 5 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் லோட் கரண்ட் கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், லைன் லாசஸ், அதுலேருந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஃபைனலாக வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ். ஓகே, ஸோ அதேபடி நம்ம வந்து லோட் கரண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து லோட் கரண்ட் I3ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதில் இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் லோட் கரண்ட் I3ன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து R3ன்னு சொல்லுவோம், ஃபைனலாக ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A3ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மூணும் இந்த சிஸ்டம்குள்ளது. தட் இஸ் ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் வித் மிட் பாயிண்ட் எர்த் அந்த சிஸ்டம்குள்ளது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோட் கரண்ட் I3. we need to find the load current I3 வந்து என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பேசிக்காக பவர் ஃபார்முலா பவர் P = இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி சிஸ்டம்ங்கிறதுனால ஏசி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பவர் VI, சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்க்கு VI cos 5 இருக்கும். ஸோ இங்கே வோல்டேஜ் வந்து பிட்வீன் தி டூ கண்டக்டர்ஸ் வந்து √2Vm. எப்பவுமே ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்டூ கரண்ட் வந்து லோட் கரண்ட் இங்கே I3ன்னு எடுத்துருக்கோம். இன்டூ இந்த பவர் P. இந்த இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் அசம்ஷன்லேயே இது வந்துடும். ஸோ இன்டூ லோட் பவர் ஃபேக்டர் you can take as cos 5 எடுத்துக்கோம். I3 into cos 5. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோட் கரண்ட் I3 கண்டுபிடிக்கணும். இப்போ I3 கண்டுபிடிக்கும் போது ஸோ இதே இது இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணி காட்டுறேன். ஸோ I3 எங்கே போச்சுன்னா 1/I3 போகும் ஈக்குவல் டு √2Vm. பவர் இங்கே வரும்போது 1/Pன்னு வரும் இன்டூ cos 5. ஓகே, அப்படி ரெசிப்ரோக்கல் போட்டால் அப்படி மாற்றி போட்டோம்னா I3 ஈக்குவல் டு P / √2Vm இன்டூ cos 5. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். I3 = P / √2Vm இன்டூ cos 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியுது. லோட் கரண்ட் I3 கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து we need to find the resistance. எல்லாமே பேசிக் ஃபார்முலா தான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், R3ன்னு சொல்கிறோம், ρL/A3. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இதுக்கு வந்து நம்ம A3ன்னு சொல்கிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது லைன் லாசஸ் W கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு கண்டக்டர்ஸ் இருக்குது. அப்போ 2 × I² R லாஸ். ஓகே, ஸோ இதில் கரண்ட் வந்து I3ன்னு எடுத்துக்கோம். அப்போ I3² ரெசிஸ்டன்ஸ் வந்து R3. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 × I3². இப்போ I3யோட வேல்யூ வந்து P /
root 2 Vm into cos pi the whole square into R3 गुणा rho L by A3. Okay, so 2 into P square. Okay, so மேல square பண்ணா P square. இங்க root 2 into root 2 square பண்றதுனால root 2 into root 2 வந்து 2 னு வந்துரும். அப்புறம் Vm square into cos square pi. Okay, into rho L by A3. So இதான் என்ன அப்படின்னா லைன் லாசஸ் W. So இப்போ லைன் லாசஸ் W கண்டுபிடிச்சிட்டோம். அதுல இருந்து ஏரியா கிராஸ் செக்ஷன் A3 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் A3 கண்டுபிடிக்கிறதுக்கு W அங்க கொண்டு போயிட்டு A3 அங்க கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்படியே மேலே அப்படி மாற்றி கொண்டு போயிடணும். 2 இன்ட்டு இந்த W இங்கே வந்துடும், A3 வந்து இங்கே வந்துடும். ஸோ 2 இன்ட்டு P ஸ்கொயர் இன்ட்டு ரோ L டிவைட் பை 2 VM ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை A3 இதெல்லாம் இன்ட்டு W. ஓகே, ஸோ அப்போ ஏரியா கிராஸ் செக்ஷன் A3 ஈக்குவல் என்னது? ஸோ இதில் வந்து 2 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது வந்து P ஸ்கொயர் ரோ L டிவைட் பை W, இந்த W இன்ட்டு Vm ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை. ஸோ அப்போ நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக வால்யூம் ஆஃப் கண்டக்டர். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் கண்டக்டர் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது. வால்யூம் ஆஃப் கண்டக்டர் ஆர் வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட். Volume of copper used in AC single phase two-way system with midpoint earth. Okay, so இதுக்கான volume of copper used கண்டுபிடிக்கிறதுக்கு same formula. Okay, so there are two conductors, அதனால 2 into area cross section ஓட length multiply பண்ணனும். A3 into equal to 2 into area cross section A3 தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். that is P square rho L divided by W into Vm square into cos square pi into L. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ஸ்கொயர் ரோ எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் ரோ டிவைடட் பை டபிள்யூ இன்ட்டு பிஎம் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் ஃபார் திஸ் சிஸ்டம், தட் இஸ் ஏசி சிங்கிள் ஃபேஸ் டூ வேர் சிஸ்டம் வித் மிட் பாயிண்ட் எர்த். ஸோ அதுக்கான சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது. ஃபைனல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குள்ள ரேஷியோ நம்ம வந்து எடுப்போம். ஓகே, அப்போது ரெண்டுக்குள்ள ரேஷியோ எடுக்கும்போது இந்த இது டிவைட் பை டிசி டூ-வே சிஸ்டம்குள்ள ரேஷியோ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம். அப்போது வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்டு இன் ஏசி சிங்கிள் ஃபேஸ் டூ வயர் வித் மிட் பாயிண்ட் வந்து எர்த் பண்ணியிருக்கோம், அது டிவைட் பை volume of copper in DC two-way system with one conductor earth. Okay, so equal to போட்டு டிவைட் பண்ணும். இது வந்து 2 P square rho L square divided by W Pm square into cos square pi divided by இதுக்கான வேல்யூ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸில் கண்டுபிடிச்சி வச்சுதான் 4 P square rho L square divided by W into Vm square. இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 P square rho L square divided by W Vm square into cos square pi into அப்படி மேலே போயிடும். அப்போ அப்படி ரெசிப்ராக்கில் போகும் W into Vm square divided by 4 P square rho L square. ஓகே, ஸோ இங்கே எல்லாம் கேன்சல் ஆகிடும். rho L square கேன்சல் ஆகிடும், P square கேன்சல் ஆகிடும், WVM ஸ்கொயர் இங்கே WVM ஸ்கொயரு, அப்புறம் இங்கே 2 கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலாக 1/2 cos ஸ்கொயர் ஃபைன்னு கிடைக்கும். 1/2 cos ஸ்கொயர் பை 1/2 cos ஸ்கொயர் பை. ஓகே, ஸோ இந்த 1/2 வந்து நம்ம 0.5 எழுதலாமா? அப்போ 1/2 வந்து 0.5 எழுதுறதுனால 0.5 டிவைட் பை cos ஸ்கொயர் பை. இதுதான் வேல்யூ. ஓகே, அப்போ ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ண வர்றோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்டு இன் ஏசி சிங்கிள் ஃபேஸ் டூ வேரு அதில் மிட் பாயிண்ட் வந்து எடுத்து பண்ணியிருக்கோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வால்யூம் கிடையாது, காஸ்ட் ஆஃப் காப்பர். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் காப்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 0.5 divided by cos square 5 times
of cost of copper used in DC two-way system with one conductor earth. Okay, அப்போ cost of copper used in AC single phase two-way system with midpoint earth அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் காப்பர் யூஸ்ட் இன் DC two-way system தெரிஞ்சது அப்படின்னா அது கூட 0.5 divided by cos square 5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா இதான் கம்பேரிசன் ஆஃப் AC single phase two-way system with midpoint earth with DC two-way system with one conductor earth. இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் இதான். ஓகே, ஸோ அந்த ரேஷியோ வந்து 0.5 divided by cos square 5. This is the ratio.